வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மினி கீ பொடி இட்லி. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி அண்ட் ஆல்சோ டேஸ்டியாக குவிக்காக செய்கிறது. இதுக்கு வந்து ஒரு பேனில் நீங்கள் ஒரு 3 to 4 to 8 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கீ இல்லாதவங்க நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் கீ ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து 2 க்ரீன் சில்லியை வந்து பச்சை மிளகாயை பிச்சு இந்த கீயோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக பண்ணுங்கள் த்ரூ அவுட் த ரெசிபி. இப்போது இதோட நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆனியன் வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதையும் சில்லியும் மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிக்கோங்க. இதோடு நான் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் கொஞ்சம் போட்டால் போதும். அதையும் நல்லா ஆனியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் ஷேட் மாறும், ஆனியனோட ஷேட் கொஞ்சம் டார்க் ஆகும், ப்ரௌனாக வரும்போது அப்போ வந்து நீங்கள் மினி இட்லியை வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது இதை வந்து ஆயில் கொஞ்சம் இருக்கும், கீ அதில் இருக்கும்னால அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃபுல்லாக வந்து இந்த இட்லிக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் அது பரவாயில்ல, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபுல்லாக இந்த இட்லி வந்து அந்த கீ அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடிமேட் பொடியாகவும் இருக்கலாம், வீட்டில் செஞ்ச பொடியாகவும் இருக்கலாம். இந்த பொடி இட்லி பொடி ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோஸில் போய் செக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் மாறும், இட்லி பொடியோட ஒரிஜினல் கலர் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் மாறும். கீயோட ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை விட்டு எடுத்துருங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா கோட்டாக இருக்குது, இட்லி ஃபுல்லாக கோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.